அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. நீங்க ராணுவத்துக்கும் துணை ராணுவ படைப்பிரிவுகளுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட பயிற்சி மையத்துல அதற்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. இது ஜாயின் பண்ணுங்க, 100% வெற்றி பெறலாம். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஐஎஸ்எஃப்ல இருந்து கான்ஸ்டபிள் டிரைவருக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நான் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி சிஐஎஸ்எஃப்ல இருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு. அந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சிஐஎஸ்எஃப் ஃபயர்மேனுக்கான ரெக்ரூட்மெண்ட். அதுல பிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா ரிட்டர்ன் தான் இருக்கு. ரிட்டர்னுக்கான கிளாஸஸ் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமில வர 28ஆம் தேதியில இருந்து நடக்க போகுது. இது ஜாயின் பண்ணுங்க, 100% வெற்றி பெற வைக்கிறேன். இதை தவிர்த்து கோஸ்ட் கார்டுக்கும் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கான பயிற்சி வகுப்புகளும் நம்மளோட பயிற்சி மையத்தில் நடைபெறுது. ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெறுது. நீங்க ஆல் டிஃபென்ஸ் போர்சஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல பிளேஸ் ஆனா போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. ஒரே முயற்சி 100% வெற்றி. ஓகே, இந்த வீடியோல சிஐஎஸ்எஃப்ல இருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் டிரைவருக்கான ரெக்ரூட்மெண்ட்டை பத்தி டீடைல்டா பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் சிஐஎஸ்எஃப்ல இருந்து டிரைவரா இருக்கட்டும், சிஐஎஸ்எஃப்ல இருந்து ட்ரேட்மேனா இருக்கட்டும், சிஐஎஸ்எஃப்ல இருந்து ஃபயர்மேனா இருக்கட்டும், இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்றது. ஆன் போர்டு ஆன் கமிஷன் ஒரே ஒரு முறை மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை ரிலீஸ் பண்றாங்க. இந்த செலக்ஷனை ஒரு முயற்சியில பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோட உங்களுக்கு பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷமும் காத்திருக்கணும். இதுக்கான முயற்சி நோட்டிபிகேஷனை பார்க்கறதோட மட்டும் இல்லாம, வீடியோவை பார்க்கறதோட அப்ளை பண்றதோட மட்டும் இல்லாம அதுக்கான பயிற்சியும் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி பெறலாம். சரிங்களா? இவ்வளவுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்டோட நேம் சிஐஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா கான்ஸ்டபிள் டிரைவருக்கும் கான்ஸ்டபிள் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டருக்கும் எடுக்கிறாங்க. இதுக்கு பார்த்தோம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணா மட்டும்தான் செலக்ஷன் அட்டென்ட் பண்ண முடியும். ஆன்லைன்ல பார்த்தோம்னா அப்ளிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட 3/2/2025 இருந்து 4/3/2025 வரைக்கும் சிஐஎஸ்எஃப் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். அந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் லிங்க் எடுக்க முடியல அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க லிங்க் வாங்கிக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். அதுக்கு அடுத்ததான் இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 3 பே மேட்ரிக்ஸ். சரிங்களா? லெவல் 3 பே மேட்ரிக்ஸ் ஸ்டார்டிங்கா உங்களுக்கு 21,700 ரூபாய் பார்த்தா அப்படின்னா பே லெவல் இருக்கும். அதிகபட்சம் உங்களுக்கு 69,100 வரைக்கும் பார்த்தோன்னா பே லெவல் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நிறைய அலோன்சஸ் இருக்கு, டிஏ அது இதுன்னு இருக்கு. அப்படின்றப்ப நமக்கு பார்த்தோம்னா சேலரி ஹைக்கா தான் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே. இதுல மெயினான விஷயமே பார்த்தோம்னா அவங்க எடுக்கக்கூடிய செலக்ஷன் ப்ராசஸ் தான். செலக்ஷன் ப்ராசஸை பார்த்தா அப்படின்னா மொத்தம் 3 கட்ட தேர்வுகள். சரிங்களா? 3 கட்ட தேர்வுகள்ல பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், ட்ரேட் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட். சரிங்களா? மொத்தமா பார்த்தா அப்படின்னா 3ல 4 கட்ட தேர்வுகள் வருது. இதுல எது வருது அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் தான். பிசிக்கலை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ட்ரேட் டெஸ்ட். ட்ரேடை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க ரிட்டனுக்கு போவாங்க. ரிட்டன்ல குவாலிஃபைட் ஆனவங்க மெடிக்கல் போவீங்க. மெடிக்கல்ல குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் மார்க்கின் அடிப்படையில் ஃபைனல் வர போறீங்க. இவ்வளவுதான் உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ். சரிங்களா? இதுல செலக்ஷன் ப்ராசஸ் தவிர்த்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வேகன்சி டீடைல். வேகன்சி எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்றது. வேகன்சி எவ்வளவு போட்டிருந்தாலும் நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட் தான். உங்களுக்கு இதுல ஒரு போஸ்ட் வேணும்னா அதுக்கான உழைப்பு எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன், அதுக்கான எபிலிட்டியை டெவலப் பண்ணிக்கணும். சரிங்களா? 100 மார்க் எக்ஸாம் நடக்குதுன்னா நம்மளோட மார்க் 80 எபோவ் இருக்கணும். அப்பதான் நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும், இல்லைன்னா ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? இதுல கான்ஸ்டபிள் டிரைவருக்கு பார்த்தா அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு 344 வேக்கண்ட், எஸ்சிக்கு 126, எஸ்டிக்கு 63, ஓபிசி 228, இடபிள்யூஎஸ் 84, டோட்டலா 845 வேக்கண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தா அப்படின்னா கான்ஸ்டபிள் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர். இதுக்கு அன்ரிசர்வ்டுக்கு 116, எஸ்சி 41, எஸ்டி 20, ஓபிசி 75, இடபிள்யூஎஸ் 27, டோட்டலா 279 காலி பணியிடங்கள் சொல்லி ஓவராலா நமக்கு பார்த்தோம்னா 1124 வேகன்சிக்கு ஆட்களை தேர்வு பண்ண போறாங்க. நான் சொன்ன மாதிரி நமக்கு தேவையானது இதுல ஒண்ணுதான். அதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணா போதும், வேற எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே, அடுத்ததா பார்த்தா அப்படின்னா இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க மெயினா பார்க்க வேண்டியது ஏஜ் லிமிட் தான்.
ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மினிமம் 21 வயசு வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்சிமம் 27 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தா தான் நீங்க இதற்கு அப்ளை பண்ணவே முடியும். அதிகபட்சம் 27 வரைக்கும் இருக்கணும். அன்ரிசர்வ்டு கேட்டகரி. சரிங்களா? இதே நீங்க ஓபிசில வர்றீங்க, சார் நான் ஓபிசி கிடையாது, நான் பிசி எம்பிசி அப்படின்னு சொல்லாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஓபிசி கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ ஓபிசில வந்து பார்த்தா அப்படின்னா 30 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஓபிசி 3 years ஏஜ் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு 30 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 32 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட். ஸோ இந்த ஏஜ்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த செலெக்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும், நீங்க இதற்கு தகுதியான நபர். அவங்க கேட்டிருக்கிறது மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், நீங்க இதற்கு தகுதியான நபர். எக்ஸஸா அவங்க கேட்டிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ். ஏன் அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய தேர்வே பார்த்தா அப்படின்னா டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் அப்படின்றப்ப டிரைவிங் லைசன்ஸ் மஸ்ட் நீடு. இதுல இன்னொரு டவுட் வரும், ஹெவி வேணுமா லைட் வேணுமா இல்ல எல்எம்ஜி வச்சிருந்தா போதுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுல நீங்க ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தா கூட போதும். அதாவது ஹெவி ஆர் பேட்ச், அப்படி இல்லைன்னா எல்எம்பி லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ், அப்படி இல்லைன்னா மோட்டார் சைக்கிள் வித் கியர் லைசன்ஸ். இது மூணுல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அட்டன் பண்ணலாம். ஸோ ஆனா அவங்க கேட்டிருக்கக்கூடியது இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கணும். அதாவது நீங்க ஏதாவது ஒரு ரெப்யூட்டட் ரிஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன்லயோ இல்லைன்னா பிரைவேட் லிமிடெட்லயோ இல்ல ஏதாவது ஒரு கம்பெனிஸ்லயோ போய் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்டுல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்ததா பார்த்தோம்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன் அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் தான் முதல் வரப்போகுது. பிசிக்கல் டெஸ்ட்ல அவங்க சொல்றதே பார்த்தா அப்படின்னா PST/PET அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள்னாலேவும் பாராமிலிட்டரியில 170, ஆனா இந்த கான்ஸ்டபிள் டிரைவருக்கு 167 இருந்தா போதும். எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜெனரல் எல்லாருமே. சரிங்களா? ஸோ 167 இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதற்கு தகுதியான நபர். அதே எஸ்டி கேண்டிடேட்டா நீங்க இருக்கீங்கன்னா 160 இருந்தா போதும், அட்டன் பண்ணலாம். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். மேக்சிமம் பார்த்தா அப்படின்னா 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இவ்வளவு தான் பார்த்தா அப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கு. ஸோ நீங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் பிசிக்கல் எஃபிஷியன்சி போவீங்க. ஸோ பிசிக்கல் எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 கட்ட தேர்வு இருக்கு. ஸோ 3 கட்ட தேர்வுகள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தான் ரேஸ் ஓடணும். எத்தனை மீட்டர் அப்படின்னா வெறும் 800 மீட்டர் ரேஸ் ஓடுவீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா லாங் ஜம்ப் இருக்கு, ஹை ஜம்ப் இருக்கு. ஸோ நீங்க இந்த 800 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை மொத்தமே அவங்க எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 நிமிஷம் 15 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டயத்துக்குள்ள ஓடி கிடக்கணும். அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா லாங் ஜம்ப் 11 ஃபீட் நீங்க லாங் ஜம்ப் தாவணும். அதுக்கு 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததா ஹை ஜம்ப், அதுவும் பார்த்தோன்னா 3 ஃபீட் தாண்டணும். அதுக்கும் பார்த்தா அப்படின்னா 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளவுதான் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ரன்னிங்ல 800 மீட்டர். இந்த 3 ஈவெண்ட்டையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்ததா ட்ரேட் டெஸ்ட் போயிருவீங்க. ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிரைவிங் வண்டி ஓட்ட காட்டணும். அவ்வளவுதான். வண்டி ஓட்ட தெரிஞ்சிருந்தா போதும், யுவர் குவாலிஃபைடு. அவ்வளவுதான். ட்ரேட் டெஸ்ட்ல கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ ட்ரேட் டெஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் முடிச்சவங்க அடுத்த கட்டமா போகக்கூடியது ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். நீங்க என்ன டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இந்த டெஸ்ட்டை கடக்காம மிலிட்டரியிலோ பேராமிலிட்டரியிலோ போக முடியாது. என்ன அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். ரிட்டர்ன் தான் ஃபைனல் கட் ஆஃப் சூஸ் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ ரிட்டர்ன்ல மட்டும் பார்த்தோன்னா 100 மார்க் இருக்கு. ஸோ இந்த 100 மார்க்குக்கு நீங்க மினிமம் 80+, நான் சொல்றது கூட குறைவுதான், 80+ எடுத்தாதான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ 80க்கு மேல நீங்க டார்கெட் செட் பண்ணணும் அப்படின்னா இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்ப இருந்தே படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. ஒரே முயற்சியில உங்களுக்கான வெற்றியை தேடி தர்றோம். ஸோ இதுல நீங்க ரிட்டர்ன்ல நல்ல மார்க் எடுத்து குவாலிஃபைட் ஆயிடுறீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு மெடிக்கல் நடக்கும். ஸோ மெடிக்கல்ல எந்த ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட்ஸும் உங்ககிட்ட இல்லை அப்படின்றப்ப நீங்க ஃபிட் ஆயிருவீங்க. சரிங்களா? மெடிக்கலி யூ ஆர் ஃபிட் அப்படின்றப்ப ஃபைனலா ப்ரொஃபஷனல் செலக்டட் லிஸ்ட் வரும். ஸோ செலக்டட் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைட். ஷார்ட் லிஸ்ட்ல நம்ம நேம் ரோல் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்ததான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு போஸ்டல் அனுப்பிடுவாங்க.
ஸோ இவ்வளவுதான் ஒட்டுமொத்த செலெக்ஷன் ப்ராசஸ், செலெக்ஷனுக்கான டியூரேஷனும். ஸோ இதை பத்தி நான் எல்லாமே கவர் பண்ணி சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து அதை பத்தி வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாரா இருக்கோம். நம்மளோட பயிற்சி மையத்துல இதற்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ நீங்க ராணுவம், துணை ராணுவம், பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் சொல்லிட்டு ஆல் யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. ஒரே முயற்சியில வெற்றியோட போகலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.